நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கமா என்ற கேள்விக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். 46 வருஷம் சூழல் 95,000 கிராமங்களுக்கு பயணம் பண்ணிருக்கேன். அதனால எத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணோம்னு எனக்கே தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு வெற்றி பயணமாக அது அமையும். எப்படி பார்க்கறதுன்னு வரும். எல்லாரும் கேள்வியெல்லாம் தயாரிக்கிறது ஒரு சிறுபான்மையாக தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்திலிருந்து போட்டு ஒரு சிறுபான்மையா இருக்கணும். அவர் ஒரு முஸ்லீமா இருக்கணும், கிறிஸ்டியமா இருக்கணும். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இந்த பெண்மணி இடையில போட்டோம். ஆனா மறுபடியும் ஒரு முஸ்லீம் மன்சூர் ஒரு முஸ்லீம் போட்டிருக்கோம். திருக்குறளை சார்ந்தவர் பொருளாளராக போட்டிருக்கோம். அவர் முதல்ல ஏற்கனவே 7 வருஷம் பொருளாளராக இருந்தவர். முதல் இந்த கட்சி தொடங்கிய போது முன்னாள் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள், முன்னாள் பெட்ரோலியம் அமைச்சர் பொன்னுசாமி அவர்கள் அதை பார்க்க வந்திருக்காரு. அந்த காலத்துல இருந்து ஒரு சிறுபான்மைக்கு தான் அந்த இடையில இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வந்துருது. அதனால இப்ப அதை சரி பண்ணிட்டோம். சரி பண்ணி ஒரு முஸ்லீமுக்கு மன்சூர் திருப்பூரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சிறுபான்மைக்கு அதை கொடுத்துருக்கோம். செல்லாது சொல்லாது திருப்பி படிச்ச நேத்துல இருந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இனிமேல் தான் சுதந்திரமாக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி நிர்வாகிகிட்ட பேசி வர்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்புடைய கடமை. அவர் சொன்னார்னா அவங்க சொன்னது அவருடைய கருத்தை. நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.